ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி, எடுத்துட்டேன். லாங் வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தேன். என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததால் என்னால் போட முடியல. நான் இதுக்கப்புறம் ரெகுலராக லாங் வீடியோ போடுறேன். இது செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. செவ்வாய்க்கிழமை காலையிலேயே பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். திங்கக்கிழமை நைட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சதால் செவ்வாய்க்கிழமை காலையிலே கொஞ்சம் சாமி கும்பிட்ற வேலைலாம் முடிச்சுட்டு, அன்றைக்குமே கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சு. சரி, அதனால தான் செவ்வாய்க்கிழமையே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டு, சாம்பிராணி போடுறப்ப என்ன பண்ணிட்டேன், அந்த சாம்பிராணிக்கு கொட்டாங்குச்சி இது பண்ணுவோம்ல, எரிய வைப்போம்ல, அது எரிய வச்சுட்டு எடுத்து கீழே வச்சேன். அது சரியாக எரியலன்னு நகர்த்தினப்போ கையில் பட்டு லைட்டாக சூடு வச்சுக்கிட்டேன். என்னுடைய தப்பு தான், நான் தான் கவனிக்காமல் கையை வச்சுட்டேன். அப்புறம் சாமி கும்பிட்டு பூஜை வேலை 7:30க்குள்ளே முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் பால் நிறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு தயிர் உர ஊற்றலான்னு சொல்லிட்டு தயிர் உர ஊற்றியிருந்தேன் பாதி. அப்புறம் நான் டீ எப்படி போடுவேன்னா, நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டீ தூள் தனியாக கொதிக்க வச்சுட்டு பால் தனியாக இது பண்ணி நீங்கள் டீ போட்டு பாருங்கள். டீ சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பால் உர நான் இங்கே மாட்டுப்பால் தயிர் பக்கத்தில் கிடைக்கும். சரி, அங்கே தான் வாங்கிட்டு உர ஊற்று பால் தயிர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடிக்கு அப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் நம்ம மதியம் லஞ்சுக்கு நீங்கள் காலையிலே உர ஊற்றிங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே தயிர் உறைஞ்சிரும். தயிர் உர ஊற்றி வச்சுட்டு அப்புறம் டிஃபனுக்கு லஞ்ச் இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை. ஸோ அதனால் நைட்டுக்கு டிஃபனுக்கு மாவு அரைக்கிறதுக்கு சிறுதானியம் எல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. வெளில போகிறேன்னு சொல்லியிருந்தால ஈவினிங் அரைச்சி வச்சா அதுவுமே சீக்கிரம் புளிச்சிரும். வெயில் டைம்ன்றதால கொஞ்சம் ஓரளவுக்கு புளிச்சிரும். அப்புறம் நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, வெள்ளைச்சோளம், கருப்பு உளுந்து, அப்புறம் கம்பு, அதுக்கப்புறம் கார அரிசி சேர்த்துருக்கேன். நம்ம இஷ்டம் தான், பச்சை பயிறு கூட போடலாம். ஆனால் உளுந்து கண்டிப்பாக போடணும். உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ நான் கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதால சரி, சிறுதானியம் நான் டிஃபனுக்கு எனக்கு எல்லாம் இது தான். காலையிலையும் சரி நைட்டுக்கும் சரி டிஃபனுக்கு இதை தான். நடுவில் மாற்றிப்பேன், அதுக்கப்புறம் வேணாலும் இதுமாதிரி எடுத்துப்பேன். ஸோ டிஃபனுக்கு அது ஊற வச்சுட்டு அப்புறம் தயிர் பார்த்திங்கன்னா அதான் 2.5-3 மணி நேரத்துக்குள்ளே தயிர் புளிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் தயிர். அது நான் வீட்டில் தண்ணியே போடாமல் தான் காய்ச்சினேன். அதுவே பார்த்தா தண்ணியாக இருக்குது, பால் பாக்கெட் தான் தண்ணியாக இருக்குது. அதுக்கப்புறம் மாவு ஊற வச்சுருந்தேன்ல, நம்ம அந்த ஊறுறதுக்கு 4 மணி நேரம் ஆகணும், கண்டிப்பாக 4 மணி நேரம். ஏன்னா சிறுதானியில் அந்த வெள்ளைச்சோளம்லாம் சீக்கிரத்தில் ஊறாது. அதனால் 4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சா கூட நல்லாயிருக்கும். 5 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நான் ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு அரைச்சி நான் உளுந்து வெந்தயம் போடணும். வெந்தயம் போடுறது சொல்ல மறந்துட்டேன். வெந்தயமும் ஒரு 1/2 ஸ்பூன் அது மாதிரி அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் மிக்சிலே தான் அரைச்சிக்கினேன். ஏன்னா கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன். மிக்சிலே போட்டு இது பண்ணிட்டு கடையில் நீங்கள் அரைக்கிறதுனால அரைக்கலாம், இல்லை கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக போய்ட்டு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீ அரைச்சி புளிக்க வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அரைச்ச உடனே தோசை ஊற்றிக்கலாம். அரைச்ச உடனே தோசை தான் ஊற்றி சாப்பிட்லாம். அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுவும் மெலிசாக ஊற்றணும். நான் இது பண்ணிவிட்டு அவருக்கு அந்த மற்ற வெள்ளை மாவில் அதில் இட்லி ஊற்றிட்டு எனக்கு அந்த சிறுதானிய மாவு இருக்குல்ல, இதில் நான் எனக்கு இட்லி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு இது கலரு பிடிக்கல, அது இதுன்னு அதை அவனும் சொல்லிகிட்டே இருப்பார், அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் எனக்கு நான் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இட்லிக்கு நம்ம இது வெங்காய சட்னி, பூண்டு சட்னி எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இட்லி சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் அதே எடுத்துக்கிட்டேன். அது வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.